வணக்கம். ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நாலேஜ் துனியா. வருகிற பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி இந்தி தேர்வு நடக்குது. அந்த தேர்வு இது மதியம் நடக்கக்கூடிய பேப்பரு விஷாரத் பூர்வாத்தில் 2 to 5 வரைக்கும் நடக்கும். மொத்த மதிப்பெண் 100 மார்க்ஸு. இது 3 மணி நேரம் தேர்வு நடக்கும். இது ஃபுல்லாக ஹெட்லைன்ஸ் மட்டும் ஃபுல்லாக படித்து காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஃபஸ்ட் ரோமன் கின்ஹின் சார் பிரசிடென்ட் கே புத்தர் லிக்கிய இது கொஸ்டின் ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 7 கொடுத்துருக்காங்க. ஏதாவது 4 மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு 5 மார்க்கு. மொத்த மார்க் 20 மார்க்ஸு. அடுத்து ரோமன் 2ல் மொத்தம் 4 பிரிவு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆள் சுத்த கிஜே இது தவறான சென்டென்ஸாக கொடுத்து இங்கே சரியான சொற்களை எழுத சொல்லியிருக்காங்க. ஒன்றுக்கு மொத்தம் 5 கொடுப்பாங்க. ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு. இப்போ ஆள் சூச்சனாக்கு அனுசார் பத்திலி அது சூச்சனா அப்படின்னு தகவல் படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணி இது மாற்றுறது. இப்போ இங்கே ஆக்டிவ் வாய்ஸ் கொடுத்துருவாங்க. அடுத்தது வாக்கியத்தை இணைக்க சொல்கிறது. நெக்ஸ்ட்டு வர்த்தமான் கால் ப்ரெசன்ட் டென்ஸாக இதை கொண்டு மாற்றணும். அடுத்து இங்கே இங்கே இருக்க சொற்களுக்கு பதிலாக இந்த சொற்களை மாற்றணும். அடுத்து ஜப்பு தப்பு வச்சு இந்த சொற்களை மாற்றணும். இது ரொம்ப ஒன்றுக்கு ஒவ்வொரு மார்க்கு ரொம்ப ஈஸி. இதை பார்த்துங்க. மொத்த மார்க்குக்கு 5 மார்க்கு. அடுத்து ஈல லிங்க்கு பத்திலியே லிங்க்கில் ஜெண்டர் கொடுத்துருக்காங்க. ஆண் பாலாக இருந்தால் பெண் பாலாக மாற்றணும். பெண் பாலாக இருந்தால் ஆண் பாலாக மாற்றணும். ஒன்றுக்கு அரை மார்க்கு. மொத்த மார்க் 5 மார்க்கு. இது 10மே நீங்கள் அட்டன் பண்ணணும். அடுத்து ஈல வச்சன் பத்திலி அப்படின்னு சிங்குலர் புளூரலாக சிங்குலராக மாற்றணும். ஒருமை பன்மையை ஒருமையாக மாற்றணும். ஒன்றுக்கு அரை மார்க்கு. 10மே எழுதணும். மொத்த மார்க் 5 மார்க்கு. தேர்ட் ரோமன் रूप रेखा देते हुए किसी एक विषय पर निबंध लिखिए. நிபந்தனை ஜென்ரல் விஷய கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று மட்டும் எழுத சொல்லியிருக்காங்க. மார்க் 15 மார்க்ஸு. ஃபோர்த் ரோமன் லெட்டர் ரைட்டிங் கொடுத்துருக்காங்க. 2 கொடுத்துருக்காங்க. ஏதாவது ஒன்று மட்டும் எழுதணும். மார்க் 15 மார்க்ஸு. ஃபிஃப்த் ரோமன் निम्नलिखित पद्यांश का एक दिहाई में संक्षेप से रूप लिखिए. இது 3 ஒரு பங்கு சுருக்க சொல்கிறாங்க. பேராகிராஃப் கொடுத்துருவாங்க. இதை படித்து பார்த்துட்டு அதை சுருக்கி எழுதணும். 100 வார்த்தை வந்திருக்குன்னா அது 30 வேர்ட்ஸாக நீங்கள் கொண்டு இது சுருக்கி எழுதணும். மெயின் இதை ஷார்ட் பண்ணி எழுதணும். சிக்ஸ்த் ரோமன் अपनी பிராந்திய பாஷா में अनुवाद कीजिए. பிராந்திய பாஷான்னு உனக்கு தெரிந்த மொழியில் விடை எழுத சொல்லியிருக்காங்க. அவங்க ஹிந்தியில் தான் பேராகிராஃப் கொடுப்பாங்க. இதை படிச்சுட்டு நீங்கள் இங்கிலீஷில் எழுதுகிறவங்க இங்கிலீஷில் எழுதலாம். அப்படியே தமிழில் தான் நான் எழுதுகிறேன் அப்படின்றவங்க தமிழில் கூட எழுதலாம். மார்க் 10 மார்க்கு. செவன்த் ரோமன் ஹிந்தி மே அனுவாது கீஜியே. ஹிந்தியில் இதை எழுதணும். அவங்க தமிழில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷில் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு ஹிந்தியில் தான் இந்த பேராகிராஃபாக நீங்கள் உருவாக்கணும். மொத்த மார்க் 10 மார்க்ஸு. எங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, தன்யவாத்.